அமைச்சருக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானம். சஜித் உள்ளிட்டோர் கையெழுத்து. நீதி அமைச்சர் கர்சன நாணயக்காரவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் கையெழுத்திட்டுள்ளனர். நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள் ஏற்பட்ட அமைதியின்மை காரணமாக உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் கைதிகளின் பாதுகாப்பு தொடர்பாக தனது கடமைகளையும் பொறுப்புகளையும் நிறைவேற்ற தவறியமைக்காக நீதியமைச்சர் கர்சன நாணயக்காரவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்றை கொண்டுவர எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் குழு இன்று தீர்மானித்தது. அதற்கமைய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளிட்ட எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் வைத்து குறித்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் கையெழுத்திட்டுள்ளனர். ஆசிரியர்களுக்காக முதலீடு செய்யும் நாடாக உருவாக்கும் மிகவும் பெறுமதியான முதலீடாக நாம் கருதுகின்றோம். பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரிய தெரிவிப்பு. ஆசிரியர்கள் மீது முதலீடு செய்வது ஒரு நாடு செய்யக்கூடிய மிகவும் மதிப்புமிக்க முதலீடுகளில் ஒன்றாக கருதப்படுவதாக கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சரும் பிரதமருமான கலாநிதி கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கல்வியானது தனிநபர்களை சுதந்திரமாக சிந்திக்க ஊக்குவிக்க வேண்டுமென்றும், நாம் வழங்கும் கல்வியானது புதிய தலைமுறையின் நலனை சுற்றியுள்ள உலகத்தை புரிந்து கொள்ளவும், சமூக அநீதியை கேள்வி கேட்கவும், பன்முகத்தன்மையை போற்றவும், சமூக பணிகளில் தீவிரமாக பங்கேற்கவும் உதவ வேண்டுமென்றும் பிரதமர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். 25 தொழில்நுட்ப மற்றும் தொழிற்பயிற்சி கல்லூரிகளை அபிவிருத்தி செய்வதற்கான அமைச்சரவை உபகுழு பிரதமர் தலைமையில் கூடியது. 25 தொழில்நுட்ப மற்றும் தொழிற்பயிற்சி கல்லூரிகளை அபிவிருத்தி செய்வதற்கான அமைச்சரவை உபகுழு பிரதமர் தலைமையில் கூடியுள்ளது. தொழில்நுட்ப கல்வி மற்றும் தொழிற்பயிற்சி திணைக்களத்தின் கீழுள்ள 25 தொழில்நுட்ப மற்றும் தொழிற்பயிற்சி கல்லூரிகளை அபிவிருத்தி செய்வதற்கான அமைச்சரவை உபகுழுவின் 3வது கூட்டம் ஜூலை மாதம் 9ஆம் திகதி பாராளுமன்ற வளாகத்தில் பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரியவின் தலைமையில் கூடியது. இதன்போது தொழிற்கல்வி துறையில் புதிய கல்வி வாய்ப்புகளை விரிவுபடுத்தல், உட்கட்டமைப்பு வசதிகளை அபிவிருத்தி செய்வதற்கான திட்டங்களை நடைமுறைப்படுத்தல் மற்றும் தொழிற்கல்விக்கான புதிய பாதைகளை திறந்து விடுவதற்கான ஒரு முன்னோடி நகர்வாக இந்த 25 தொழில்நுட்ப மற்றும் தொழிற்பயிற்சி கல்லூரிகளை அபிவிருத்தி செய்வது குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. சிறைச்சாலை மோதலில் பலியான அதிகாரி ரொசான் சஞ்சீவவின் உடல் அரசு மரியாதையுடன் அடக்கம். கதிர்காம பாத யாத்திரை காட்டுப்பாதை மக்கள் பயன்பாட்டிற்காக இன்று திறப்பு. வருடாந்த கதிர்காம பாத யாத்திரையில் ஈடுபடும் பக்தர்களுக்காக வனப்பாதையூடாக பயணிப்பதற்கான காட்டுப்பாதை இன்றைய தினம் காலை உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த காட்டுப்பாதை ஜூலை 24ஆம் திகதி வரை பக்தர்களின் பயன்பாட்டிற்காக திறந்திருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை வனவிலங்குகளின் வாழ்விடங்களை சேதப்படுத்ததை தவிர்ப்பதோடு கழிவுகளை பொறுப்புடன் அப்புறப்படுத்துமாறும் பக்தர்களுக்கு வனஜீவராசிகள் மற்றும் வன பாதுகாப்பு திணைக்களம் அறிவுறுத்தி ஒரு விசேட வழிகாட்டலையும் வெளியிட்டுள்ளது. நிலவும் வறண்ட வானிலை காரணமாக காட்டு விலங்குகளிடமிருந்து பக்தர்களை பாதுகாக்க விசேட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும், பக்தர்களின் பாதுகாப்பிற்காக முப்படைகளும் போலீசாரும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. புனரமைக்கப்பட்ட மட்டக்களப்பு புதிய பாலம் மக்களின் பாவனைக்காக கையளிப்பு. சுமார் 3.5 மில்லியன் செலவில் தற்காலிக பாலம். மட்டக்களப்பு நகரில் அமைந்துள்ள 2வது பிரதான பாலமான புதுப்பாலம் அண்மையில் உடைந்து வீழ்ந்த பாலத்திற்கு பதிலாக தற்காலிக பாலம் அமைக்கும் பணிகள் நேற்று மாலை முடிவடைந்தன. அதனைத் தொடர்ந்து இன்று காலை 9 மணியளவில் மீண்டும் மக்களின் போக்குவரத்துக்காக திறக்கப்பட்டுள்ளது. வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் சுமார் 3.5 மில்லியன் செலவில் இந்த தற்காலிக பாலம் அமைக்கப்பட்டுள்ளது.
இருப்பினும் இந்த வீதியினை பயன்படுத்தும் பொதுமக்கள் பாலத்துக்கு முன்பு வழங்கப்பட்டுள்ள வீதி அறிவுறுத்தல்களை பின்பற்றி இந்த பாலத்தின் ஊடாக மிகவும் அவதானமாக செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். இதேவேளை நிரந்தரமாக புதிய பாலம் ஒன்று அமைக்கும் வரை கனரக வாகனங்கள் இந்த பாதையை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு மட்டக்களப்பு போக்குவரத்து போலீசார் சாரதிகளுக்கு தெரிவித்துள்ளார். இந்த பாலத்தை மிக விரைவாக புனரமைத்து மக்களின் இயல்பு போக்குவரத்தை மீட்டெடுப்பதற்காக இரவும் பகலும் அர்ப்பணிப்புடன் உழைத்த மற்றும் ஒத்துழைப்பு வழங்கிய இந்த அவசர பணியில் பங்கெடுத்த சகல அரசு அதிகாரிகள், பொறியியலாளர்கள், தொழிலாளர்கள் மற்றும் பிரதேச மக்களுக்கு தமது நன்றிகளையும் பாராட்டுகளையும் மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் கந்துன்னெத்தி தெரிவித்துள்ளார். சமூக ஊடகங்களில் பகிரப்படும் உடனடி மற்றும் அவசர கடன் விளம்பரங்கள் குறித்து பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு இலங்கை கணனி அவசர கால தயார்நிலை குழு எச்சரித்துள்ளது. எவ்வித ஆவணங்களுமின்றி 5000 முதல் 5 லட்சம் ரூபாய் வரை கடன் தருவதாக விளம்பரங்கள் பகிரப்படுகின்றன. இத்தகைய செயலிகளை பதிவிறக்கும் போது உங்கள் கைபேசியின் கட்டுப்பாடு மோசடிக்காரர்களிடம் சென்று விடுகிறது. இதன் மூலம் தனிப்பட்ட புகைப்படங்கள், குறுஞ்செய்திகள் மற்றும் தொடர்புகள் திருடப்படுகின்றன. கடனை திருப்பிச் செலுத்த தவறினால் கைபேசியில் உள்ள தொடர்புகளுக்கு மோசடியாளர்கள் அழைப்பு விடுத்து அவமானப்படுத்துகின்றனர். எனவே சந்தேகத்துக்கிடமான கடன் விளம்பரங்களை அணுகவோ அங்கீகரிக்கப்படாத செயலிகளை பதிவிறக்கவோ வேண்டாம். அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களின் சேவைகளை மட்டும் நாடவும். இத்தகைய மோசடிகளை உடனே உரிய அதிகாரிகளிடம் முறைப்பாடளியுங்கள். உங்கள் தனிப்பட்ட தகவல்களை பாதுகாக்க அறியப்படாத நபர்களிடமோ அல்லது செயலிகளிடமோ எவ்வித நிதி தகவல்களையும் பகிர வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கொழும்பு பங்குச் சந்தையின் அனைத்து பங்கு விலைச்சூட்டன் இன்று 67.84 புள்ளிகளால் அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. இதன்படி இன்றைய வர்த்தக நடவடிக்கைகளின் முடிவில் அனைத்து பங்கு விலைச்சூட்டன் 21,765.56 பதிவாகியுள்ளது. மேலும் இன்றைய நாளாந்த புரள்வு 0.2 பில்லியன் ரூபாவாகும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள SL தமிழ் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.